இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். புதுச்சேரி மக்களை சந்திக்க வரும் மோடி. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. பிரதமர் மோடி வரும் 3ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்தி ஓட்டு சேகரிக்கிறார். புதுச்சேரி நகரில் தியாகி அன்சாரி துரைசாமி சிலையில் இருந்து அண்ணா சாலை வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி மக்களிடம் ஆதரவு திரட்டுகிறார். மோடி வருகையொட்டி அவர் செல்லும் வழியில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி வருகின்றனர். கூட்டணியில் பிரச்சினை இல்லைனா எடப்பாடி டெல்லி சென்றது ஏன்? திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்தார். கூட்டணியில் பிரச்சினை இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் எனவும் ஸ்டாலின் கேட்டார். டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில் வந்தார்? சார், நான் கேட்குறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனால் எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர் தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜகவுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? தங்கம் விலை மீண்டும் அதிரடி. 10 நாளில் 11,000 உயர்ந்தது. மேற்காசியாவில் நடக்கும் போரால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்ததால் தங்கம் விலை சரிய துவங்கியது. அதன் பிறகு கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,10,160 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் சரிவடைந்து 1,09,360 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 380 ரூபாய் உயர்ந்து கிராம் 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து 2,65,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி ஒரு சவரன் 1,01,360 ரூபாயாக குறைந்தது. இன்று ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது கடந்த 10 நாட்களில் மட்டும் ஒரு சவரனுக்கு 11,040 ரூபாய் கூடியுள்ளது. இது தாய்மார்களை கடும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. திக்குமுக்காடி போன திருச்சி. டிராபிக் ஜாமால் மக்கள் அவதி. குழந்தைகளுடன் விழுந்த பெண். திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரித்தார். முதல்வர் பிரச்சாரத்துக்காக தென்னூர் பகுதியில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மாற்று வழிகளில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. கூட்டத்தை காட்டுவதற்காக திமுகவினர் வெளியூர்களிலிருந்து ஆட்களை அழைத்து வந்தனர். இதனால் தென்னூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆட்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே திடீரென நிறுத்தப்பட்டதால் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்று கொண்டிருந்த ஒரு பெண் தடுமாறி விழுந்தார்.
வாகன நெரிசலில் ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டது. அந்த இடத்தை விட்டு ஆம்புலன்ஸ் கிளம்புவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பீக் ஹவர் என்பதால் வேலைக்கு செல்பவர்கள், சொந்த வேலையாக செல்பவர்கள், பள்ளிக்கு செல்பவர்கள் என அனைவரும் நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டனர். போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் படாத பாடுபட்டனர். திருச்சி மக்கள் திக்குமுக்காடி போனார்கள். 2 லட்சம் கோடி ரூபாய் இலவசங்கள் அள்ளிவிட்ட அரசியல் கட்சிகள். தேர்தல் அறிக்கையில் டாப் ரேங்க் யார்? தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக ஆட்சியை தக்க வைக்க தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசியுள்ளது. திமுக அரசின் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சமாக 2 கோடி மகளிருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடியே 3 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 4,09,000 பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 5,04,000 இளைஞர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் பேருக்கு மாதம் 1,500 ரூபாய் உதவித்தொகை. 35 லட்சம் மாணவர்களுக்கு தலா 21,000 மதிப்பிலான லேப்டாப் இலவசம் உள்ளிட்ட திட்டங்கள் வாயிலாக திமுக சார்பில் 57,311 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் பல்வேறு இலவச அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் 2 கோடி பேருக்கு ஒருமுறை நிவாரணத் தொகையாக 10,000 ரூபாய், 1 கோடியே 3 லட்சம் பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 2 கோடியே 2 லட்சம் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம், +2 முடித்து வேலையில்லாத இளைஞர் பெண்கள் 15 லட்சம் பேருக்கு மாதம் 1,000 ரூபாயும், வேலையில்லா பட்டதாரிகள் 10 லட்சம் பேருக்கு மாதம் 2,000 ரூபாயும் உதவித்தொகை. அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் 9 லட்சம் மாணவர்களுக்கு தலா 21,000 மதிப்பிலான லேப்டாப் இலவசம். 29 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் முதியோர் ஓய்வூதியம். மாநகர பேருந்துகளில் அனைவருக்கும் இலவச பஸ் பயண திட்டம் என மொத்தம் 74,969 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தை ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு நிகராக புதிதாக தேர்தல் களம் காணும் விஜயின் தாவேக்கவும் பல்வேறு இலவச அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது. 1,03,000 பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, அனைத்து வகை அரசு பஸ்களிலும் மகளிருக்கு இலவச பயணம், 2 கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம், பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம், 15 லட்சம் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகைக்கான உத்தரவாதம், 29 வயதாகியும் வேலையில்லாமல் தவிக்கும் 22 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, டிப்ளமோ முடித்த 1,05,000 இளைஞர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை என மொத்தம் 72,765 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச திட்டங்களை தாவேக அறிவித்துள்ளது. திமுக, அதிமுக, தாவேக என முக்கிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது, தொழில்துறை வளர்ச்சி, கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றை பற்றி பேசாமல் மக்களின் ஓட்டுகளை கவர கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. இதற்கான நிதி ஆதாரம் எங்கே என்பதையும் கட்சிகள் கூறவில்லை. இப்படி இலவசங்கள் தொடர்ந்து கொண்டே போனால் அவை மீண்டும் மக்களின் தலையில்தான் வரிச்சுமையாக விடியும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேயிலை பறித்த பிரதமர் மோடி. அரசு விழா மற்றும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி இன்று அசாம் சென்றார். அங்குள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்ற மோடி தேயிலை பறிக்கும் பெண்களுடன் கலந்துரையாடினார். சிறிது நேரம் தேயிலையும் பறித்தார். இயற்கை எழில் சூழ்ந்த தேயிலை தோட்டத்தில் பெண்களுடன் அவர் கலந்துரையாடும் படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், ஓட்டுக்கு ஒரு தங்கம். காரைக்குடி பிரச்சாரத்தில் கட்சிகளை கலாய்த்த சீமான். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கலும் துவங்கிவிட்டதால் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. திமுக, அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசியுள்ளன.
இந்த நிலையில் காரைக்குடியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் அங்கு நடந்த பிரச்சாரத்தில் இலவச அறிவிப்புகளை அறிவித்த கட்சிகளின் செயலை கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் பேசியதாவது: தேர்தல் சமயத்தில் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசி வாக்காளர்களை முட்டாளாக்கும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. தங்களுக்கு தோன்றுவதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக அள்ளி வீசுகின்றனர். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், ஓட்டுக்கு 1 கிலோ தங்கம் தருவேன் என நானும் கூறுகிறேன். என்ன இது கேட்பதற்கு இனிக்கிறதா? இதுதான் காதில் தேன் ஊற்றுவது. இதெல்லாம் உன்னால் எப்படி கொடுக்க முடியும் என கேட்க முடியுமா? மற்றவர்கள் எப்படி 2000 3000 கொடுப்பேன், இலவச சிலிண்டர் தருவேன் என்கிறார்களோ அப்படித்தான் நானும் தருவேன். மதுக்கடையை மூடுவேன், நல்ல கல்வி தருவேன், வேலை தருகிறேன் என்று கூற மாட்டார்கள். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 தருகிறேன், படிப்பதற்கு ரூபாய் 20 லட்சம் கல்விக்கடன் வழங்குவேன் என்கின்றனர். ஆனால் சிறந்த கல்வி நிலையத்தை ஏற்படுத்தி தருகிறேன் என கூற மாட்டார்கள். இவர்களின் இலவச அறிவிப்புகளுக்கு பதில் அதை செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டார்கள். மதுக்கடையை மூடாமல் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும்? நான் ஆட்சிக்கு வந்ததும் பொது இடங்கள் தவிர மற்ற வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் தமிழில்தான் பெயர் பலகைகள் இடம்பெற வேண்டும். அனைவரும் தூய தமிழில் பேச வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். தேர்தல் நடத்தை விதிகளின்படி இரவு 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். ஆனால் இரவு 10 மணியை கடந்தும் சீமான் பேசிக் கொண்டிருந்தார். நிர்வாகிகள் கை காண்பித்தும் அதை கண்டுகொள்ளாமல் பேச்சை தொடர்ந்தார். அவர் பேசி முடிக்கையில் மணி 10:10 ஆனது. இதையடுத்து காரைக்குடி பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமஜெயம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சொன்னதை கேட்கலைனா இன்னொரு கரூர் சம்பவம் உறுதி. தாவேகா நிர்வாகிகளுக்கு போலீஸ் எச்சரிக்கை. கடந்த ஆண்டு கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் விஜயை காணவும் அவரது பேச்சை கேட்கவும் குவிந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். சரியான திட்டமிடல் இன்றி கூட்டம் நடத்தப்பட்டதே அசம்பாவிதத்திற்கு காரணம் என போலீஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. போலீசார் சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கவில்லை என தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பூரில் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வந்த தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் இன்னொரு கரூர் சம்பவமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. போலீசார் உரிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே பெரம்பூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தாவேகா நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் விஜய் கூட்டத்திற்கு வருவோர் எண்ணிக்கை பற்றி தாவேகா நிர்வாகிகளுக்கு சரியான புரிதல் இல்லை. அவர்கள் சரியாக திட்டமிடாததே பெரம்பூர் நெரிசலுக்கு காரணம் என போலீசார் கூறினர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு வந்த தாவேகா நிர்வாகிகளிடம் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என கேட்டோம். அதற்கு அவர்களிடம் தெளிவான பதில் இல்லை. தங்கள் தரப்பில் 100 பேர் வருவதாகவும் மக்கள் கூட்டம் பற்றி எங்களுக்கு தெரியாது என்றனர். கூட்டம் கூடினால் அதை கட்டுப்படுத்த என்ன ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என கேட்டதற்கு அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், போலீசார்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றனர். கூட்டத்திற்கு வருவோர் வாகனங்களை நிறுத்தவும் சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. போலீஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தாவேகா நிர்வாகிகள் பொறுப்பற்ற வகையில் பதில் அளித்தனர். இதனால் எத்தனை பேரை பாதுகாப்புக்கு அனுப்புவது என தெரியாமல் நாங்களும் 100 பேரை அனுப்பினோம். ஆனால் விஜய் வந்ததும் அங்கு 10,000 பேர் திரண்டனர். தாவேகாவினரின் சரியான திட்டமிடல் இல்லாததே பெரம்பூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக அமைந்தது. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு முன் செல்லும் 2 வீடியோ கவரேஜ் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்கின்றன. அவை வேகமாக செல்ல மறுக்கின்றன. விஜயின் டிரைவரும் ஹாரன் அடிக்க மறுக்கிறார். விஜய் வந்ததும் அவரை காண ரசிகர்கள், தொண்டர்கள் கூடுவதால் கூட்டம் அலை மோதுகின்றது. விஜயின் பாதுகாப்பு பணியை ஏற்றுள்ள நபர் துபாயில் பயிற்சி பெற்றவர். நம்மூரு நிலைமை அவருக்கு புரிவதில்லை. 100 பவுன்சர்கள், 50 தன்னார்வலர்கள் விஜயின் வாகனத்தை சூழ்ந்து கொள்கின்றனரை தவிர மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அகலமான சாலைகள் உள்ள பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்வார். மேலும் அவரது பயணத்திலும் பயணத்திற்கு முன்பும் பின்பும் சரியான திட்டமிடல் இருக்கும். அதே பாணியை விஜய் கடைபிடித்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவர், அதை எப்படி சமாளிப்பது போன்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் தாவேகாவினர் தொடர்ந்து இப்படி செயல்பட்டால் மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடக்க வாய்ப்புள்ளது. குறுகிய சாலைகளில் விஜய் திறந்தவெளி வேனில் பயணிக்கவோ பிரச்சாரம் செய்யவோ போலீஸ் அனுமதி வழங்கக்கூடாது. மக்கள் நலன் கருதி அதை தாவேகாவினர் அரசியலாக்கவும் கூடாது என போலீசார் சிலர் கூறுகின்றனர். 5 கோடி ரூபாய் வரை சீட் விற்பனையா? பட்டியலை கிழித்து வீசிய ராகுல்.
5 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தயாரித்த வேட்பாளர் பட்டியலை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கிழித்து எறிந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தொகுதிகள் தேர்வு அனைத்தும் ரகசியமாகவே நடந்தது. வெளிப்படைத்தன்மை இல்லை என கட்சி எம்பி ஜோதிமணி புகார் கூறியிருந்தார். வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரசின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழக காங்கிரசுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சித் தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. விற்பனை அணுகுமுறையோடு வேட்பாளர் தேர்வு நடக்குமென்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என ஜோதிமணி காட்டமாக தெரிவித்தார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் சில சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் தற்பொழுது காங்கிரஸ் வசம் இருக்கும் 7 தொகுதிகள் மீண்டும் கிடைக்கவில்லை. அந்த எம்எல்ஏக்களில் 4 பேர் வேறு தொகுதிகளில் போட்டியிட தலா 50 லட்சம் ரூபாயை பெங்களூரு புரோக்கர் வாயிலாக மேலிட தலைவர் ஒருவரிடம் வழங்கியுள்ளனர். இதற்கிடையே நகர் பகுதி தொகுதிக்கு 5 கோடி ரூபாய், ஊரக பகுதி தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் என நிர்ணயித்து வசூல் வேட்டை நடந்துள்ளது. அதன்படி காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கி தர 1 கோடி ரூபாய் வரை முன்பணம் பெற்றுள்ளனர். பணம் தர விரும்பாத சிலர் டெல்லியில் முகாமிட்டு மேலிட சிபாரிசில் சீட்டு பெற முயற்சிக்கின்றனர். கட்சிக்குள்ளேயே சீட்டு பெற இந்த அளவுக்கு கடும் போட்டி உள்ள நிலையில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை காங்கிரஸில் சேர்த்தது ஏன் எனவும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பிக்கள், முன்னணி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற வீடியோ கான்பரன்ஸ் கூட்டத்தில் காரசார விவாதம் நடந்துள்ளது. சங்கரன் கோவில், சிங்காநல்லூர், உசிலம்பட்டி, அம்பாசமுத்திரம் தொகுதிகளை பெற்றது ஏன் எனவும், சிவகங்கை, பட்டுக்கோட்டை தொகுதிகளை வாங்காதது ஏன் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையே தொகுதிக்கு தலா 2 பெயருடன் பட்டியலை தயாரிக்காமல் தொகுதிக்கு ஒருவர் பெயரை மட்டுமே பரிந்துரைத்து தயாரித்த பட்டியல் ராகுலின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் தொகுதிகள் விலை பேசி விற்கப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக புகார் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை குறித்து விசாரித்த ராகுல், காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் பணம் விளையாடியது தெரிய வந்ததும் கோபத்தில் தமிழக காங்கிரசார் அனுப்பிய வேட்பாளர் பட்டியலை கிழித்து எறிந்துவிட்டார். தொகுதிக்கு 2 வீதம் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்து பட்டியல் அனுப்பும்படி உத்தரவிட்டுள்ளார் என கட்சி வட்டாரங்கள் கூறின.